என்னமோ டயட்ல இருக்க என்ன ஹோட்டல்ல 4 பரோட்டா பின்ற. அடச்சி கண்ணு வைக்காதடா. எப்போச்சும் தான் இப்படி சாப்பிடுவேன். சொன்னாங்க. இரு. சித்தப்பா மகனே, சித்தப்பா மகனே, சித்தப்பா. நீ எல்லாம் யூத்து, பத்தாவதுக்கு ஜிம்ல ஒர்க் அவுட் வேற. எதுக்குடா பயத்துல அப்படியே பேரஞ்ச மாதிரி நிக்கிற? இந்தா தொடச்சுக்க. ஆமா, எங்க உங்க சித்தி ஜான்சி ராணி பயத்துல பம்மிட்டாளா? ஆய் டார்லிங். லைட்ல கொடுத்தாங்கடி. ஆமா இல்லனாலும் சரி, நம்ம செட்டப் எப்படி பயந்துட்டியா? சித்தப்பா நீங்க இதெல்லாம் பண்ணி தான் பயமுறுத்தணும்ன்றது இல்ல, உங்களை பார்த்தாலே பத்தாதா? என்ன நீங்க ஊர்ல இருக்கும்போது கூட இப்படிதான் உங்களை வாரிக்கிட்டே இருப்பான். சித்தப்பா நம்புறீங்க? நீ செல்லண்டா. விளங்கிடும். செத்து போயிடுவேன்லாம் பயப்படல. ஆனா போறதுக்கு முன்னாடி அவளை ஒருத்த கிட்ட ரொம்ப நாளாவே நான் ஒன்று நினைச்சிட்டு இருக்கேன். அந்த தம்பி கார்த்திக்கு நம்ம பூஜாவை. இது நீ சிரிச்சுக்கிட்டே சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். எதுக்கு நீ அழுதுகிட்டு சொல்ற? இதுக்கு அவ சம்மதிக்கணுமே. இது பாரு, தினம் இத்தனை சாமியை கும்பிடுறீங்க, ஏதாவது ஒரு சாமி நமக்காக அவகிட்ட பேசாத. கார்த்தி ஃபோன் பண்ணியிருந்தான். அவன் சைட்ல ஏதோ ஃபங்க்ஷன் இருக்காமே, அவன் கலந்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்றான். அதான் உங்ககிட்ட. அவன் இங்க வரதுனால ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. நான் தான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேனே, நீங்க தான் ரொம்ப பயந்துட்டீங்க. சார் ஒரு நிமிஷம் பேசுங்க. சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். அப்புறம் நாளைக்கு உங்க சிஸ்டருக்கு பிறந்த நாள், ஞாபகம் இருக்கா? அவளை உங்களுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும். கேட்கறதுக்கே அவ்வளவு சந்தோஷமா இருக்குங்க. அப்படியே நீங்களும் சென்னை கிளம்பி வந்துட்டா இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஐயோ, புவனாக்கு இன்னொரு எக்ஸாம் இருக்கே. ஓ அப்படியா? சரி, படிப்பு விஷயம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும். என்னன்னு சொல்லுங்க. அவ பிறந்த நாளைக்கு உங்களை கூப்பிட்டேன்ற விஷயத்த தயவு செஞ்சு நீங்க அவள்கிட்ட சொல்லிடக்கூடாது, ப்ளீஸ். சே, நான் எதுக்கு இதெல்லாம் அவகிட்ட போய் சொல்ல போறேன்? மறந்துடாதீங்க. நானும் உங்களுக்கு ஃபோன் பண்ணல, நீங்களே என்கிட்ட பேசுங்க. கண்டிப்பா. சரி. நீங்கெல்லாம் யாரு? முதல்ல கிளம்புங்க, எல்லாரும் கிளம்புங்க. ஐயோ, எல்லாத்தையும் விட்டுட்டு போங்க. போங்கன்றல. நீங்களே வேலைய பாருங்க. வாங்க உள்ள. என்னங்க இது? வா உள்ள போலாம். நீங்க வாங்க உள்ள போலாம். வாங்கம்மா. வா. வாமா. வா வா. வா. பார். என்னடி பிரச்சனை? நான் சின்ன குழந்தையா பிறந்த நாள் கொண்டாடுறதுக்கு? நீ குழந்தை தாண்டி. உனக்கு எவ்வளவு வயசானாலும் எனக்கு நீ குழந்தை தான். நீ சும்மா இருடா. கோச்சிக்காதடி. சித்தி, இவர் மட்டும் போட்டது இல்லாம அவங்களுக்கும் சேர்த்து ஊத்தி விட்டுருக்காரு சித்தி. லைட்டா.
விடுங்க. தான் கெட்டது மட்டும் பத்தாதுன்னு எல்லாரையும் சேர்த்து கெடுக்கணும். இல்லடி. பேசாதீங்க. எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குல்ல. என்ன பண்ணிட்டாங்க? என்ன பண்ணல? எங்க அக்காக்கு ஃபோன் பண்ணி என் பர்த்டேக்கு வான்னு கூப்பிட்டுருக்கீங்க. என்ன லுக்கு? கூப்பிட்டீங்கல்ல? கூப்பிட்டேன்டி, கூப்பிட்டேன். ஆனா அவங்க மேடையெல்லாம் நான் எவ்வளவு மரியாதை வச்சிருந்தேன் தெரியுமா? என்ன இப்ப அவ என்ன உங்க மரியாதையை கெடுத்துட்டா? கெடுக்கல, ஒன்றும் கெடுக்கல. அடங்கப்பா, நல்ல நெட்வொர்க் ஃபேமிலி. சரி விடு சித்தி. நீ வாய் மூடுறா. அப்புறம் நேரா விஸ்வநாத் சார் வீட்டுக்கு போயிருக்காரு. எல்லாரும் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வந்தே ஆகணும்னு ஆர்டர் போட்டுருக்காரு. ம், எல்லாரையும் அலைய விடுறதுல அப்படி ஒரு சந்தோஷம். மகனே, ம், பக்கத்தில் ஒரு பியூட்டி பார்லர் இருக்கு. ம். உங்கள் சித்தியை கூட்டி போய் நல்லா ஃபேஷியல் பண்ணி கூட்டு வா. சாயங்காலம் ஹோட்டலுக்கு போகணும். ஹோட்டலுக்கா? எதுக்கு? அடா அறிவு வெட்டவனே, கேக் வெட்ட வேண்டாமா? அப்புறம் எதுக்குடா இவ்வளவு டெக்கரேஷன் எல்லாம் பண்ணிருக்காரு? கல்யாண மண்டபத்தில் பண்ணா கூட வீட்டை டெக்கரேட் பண்றது இல்லையா? ஐயோ, இந்த மனுஷங்கிட்ட வர ஆத்திரத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்னு மகனே, ஸ்டார்ட். ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு சித்தி. இப்போதான்டா முன்னோட ஷைனிங்காக இருக்கா. வேணாண்டா, இப்போ தான் ஒரு 7-8 மாதமாக பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு இங்கே வந்திருக்கோம். வேணாம். பிரச்சனையோடு இப்போ எப்படி இருக்கா? அது அவன் சொன்ன மாதிரி தான், ஷைனிங்காக தான் இருக்கா. இருக்கால இரு. இன்னும் இல்ல அப்படியே இருக்கு. டா இது ஊதிக்க. இல்ல போதும்க்கா. தொட்டுட்டு சாப்பிட்டு நல்லா. அச்சச்சோ சாரி. சாரிக்கா. இல்ல பரவாயில்ல, நான் போய் க்ளீன் பண்ணிக்கிறேன். நீ சாப்பிடு முதல்ல. சாப்பிடு. பூஜா ஒன் செகண்ட். வேண்டாம், எதுவும் பேசாத, போயிடு. பூஜா, அன்னைக்கு நடந்ததுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. வேணாம், நான் எதுவும் கேட்க தயாரா இல்ல, போயிடு. பூஜா, என்ன புரிஞ்சுக்கோ. அவங்ககிட்ட ஃப்ரெண்டா பழகினதே என் லவ் உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்றதுக்காக தான். சி, வாய மூடுறா. சிங்கமா இல்ல? பூஜா, என்ன அவாய்ட் பண்ணாத. அவாய்ட் பண்ண என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? கையெடு. சொல்லிக்கிட்டே இருக்க. ஏய், அக்கா அக்கா என்னக்கா ஆச்சு? அக்கா பூஜா, என்னாச்சுமா? பூஜா, என்னாச்சுமா? பூஜா, பூஜா என்னாச்சுன்னு சொல்லு. பூஜா, என்னம்மா என்னாச்சு? பூஜா என்னாச்சுன்னு சொல்லுமா. பூஜா, பூஜா என்னாச்சுமா சொல்லு. எது இருந்தாலும் அழாம நீ. அம்மா இங்க பாரு. அம்மா இவன் தாமா கேக்குறல்ல, இவன் தாமா அன்னைக்கு ஃபேமிலி ஃபங்க்ஷன். பூஜா. யார் அவன்? இவன் தாமா அன்னைக்கு பிறந்த நாள் போய் சொல்லி பூஜாவை கூட்டிட்டு போய். கார்த்தி, அவனை ஆடுறா.
என்ன சேசிங்கா? சேசிங் பண்ணி வா வந்து சாரி கேளு. கேட்கல. வா வந்து சாரி கேளு. வா சாரி கேளு. போய் சாரி கேளு. சாரி கேளுடா. ஓ சாரி கேளு. சாரி கேளு. சாரி கேளு. சாரி கேளுடா. சாரி சாரி